இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சடங்கு செய்யுங்க. வாங்க. மச்சான் மச்சான் இங்க வாங்கல. டேய் என்ன தம்பி, என்னமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஓரமா போய் நிக்கிறீங்க. உங்க பொண்டாட்டி பக்கத்துல வந்து நில்லுங்க. வாங்க டேய் மச்சான். ஏதோ பிரச்சனை பண்ண வேணாம், போய் அமைதியா நில்லு, போ பாத்துக்கலாம். அண்ணா போட்டோக்காரண்ணே, மேடம் எங்க 2 பேரும் சேர்ந்தாப்புல ஒரு போட்டோ எடுங்க. சரி மேடம். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய ஃப்ரேமா பண்ணி வீட்ல ஹால்ல மாட்டணும். ஓகே மேடம். சார் கொஞ்சம் தோள் மேல கை போட்டுக்கோங்க. ஏங்க அதெல்லாம் வேணாம், அப்படியே போட்டோ எடுங்க. மச்சான் அதான் சொல்றாங்கல்ல, தோள் மேல கை போடுங்க. அட அண்ணா எடுங்க. நேரா உட்காருங்க மேடம். மச்சான் இப்படி உட்காருங்க மச்சான். அதெல்லாம் ஒண்ணு வேணா, போதும். உட்காருங்கன்னு சொல்றேன்ல. நல்லா போட்டோ எடுங்க. ஸ்மைல் பண்ணுங்க. மச்சான் சரிங்க. ஏய். ஏன் உம்மன் இருக்கிய? ஆமா, எல்லாரும் வந்தாச்சு. வீட்டோட சின்ன மருமக மட்டும் சடங்கு செய்ய வரல போல. ஏன் ராமச்சந்திரனா, உங்க சின்ன மகனும் சின்ன மருமகளும் சடங்கு செய்ய வரலையா? ஏங்கா அவங்க எப்படி வருவாங்க? அவங்க தானே இந்த பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சது. அதான் மனசு குறுகுறுத்திருக்கோம், ஒதுங்கி போயிருப்பாங்க. எந்த டாக்டரை எதுக்கு கூட்டு வர போறாங்க? அட சொல்லுங்கக்கா. நான் தான் நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டேனே. அது வேற ஒண்ணும் இல்ல விஜய். நான் எதுக்கு போன் பண்ணனா, அன்னைக்கு உன்னை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்கல்ல. ஆமா. அந்த டாக்டர் உன் பிளட் எடுத்து டெஸ்ட் எடுத்திருக்காரு. அந்த ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக தான் மாறன் போயிருக்கான். விஜய், நீ கர்ப்பமா இருக்கியா இல்லையாங்கிற ரிப்போர்ட். வீராக்கா? வீரா அந்த ஃபேமிலி டாக்டர் இருக்காருல்ல, அவரை கூட்டிட்டு வர போயிருக்கா. ஓ, இந்த அளவுக்கு தெளிவாயிட்டாங்களா? எங்க ரிப்போர்ட் எடுத்தாலும் பாசிட்டிவா தானக்கா வரும். அக்கா இதுக்கெல்லாம் நான் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. வரட்டும் வரட்டும், சீக்கிரமா வர சொல்றீங்களா? எல்லாருமே இருக்கும்போது சொன்னாதானே எனக்கு ஒரு கௌரவமா இருக்கும். அதனால சீக்கிரம் வர சொல்லுங்க. வந்துருவாங்க விஜய், நீ பாரு. என்ன இவ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறா? சரி, இந்த விஷயத்தை உடனே வீரா கிட்ட சொல்லுவோம். என்னங்க இங்க வாங்க. என்ன கூட வாங்க. என்னாச்சு? ஒரு நிமிஷம் வாங்க. இவ்வளவு நாள் நடந்திருக்கா? ஆமாங்க. இப்போ எனக்கு டீட்டெயிலா சொல்ல நேரம் இல்ல. மாறன் ரிப்போர்ட்டோட வந்துட்டு இருக்காரு. அந்த விஜய் என்ன பண்ணுவான்னு தெரியல. நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எப்படியாவது மாறனை மட்டும் டைம்க்கு கூட்டிட்டு வந்துருங்க. சரி கண்மணி, நீ பதட்டப்படாத, நான் போய் பாக்குறேன். நீ உள்ள போய் பாத்து. டேய் சரி இரு, எங்க கிளம்பிட்ட? மாறனை கூட்டு வர போறேன்டா. சரி நானும் வரவா, கிளம்பு. டேய் அப்பா உள்ள இருக்காரு, அவர் கேப்பாரா? டேய் அவர் கேட்டா கேட்கட்டும்டா. இங்க என்னாலலாம் அவ கூட எல்லாம் இருக்க முடியாது, கடுப்பா வருது. வா நம்ம போலாம். சரி வாடா, நீ உள்ள போய் பாத்து. சீக்கிரம் பாத்து பத்திரமா வாங்க. அக்கா, அந்த டாக்டர் எங்கக்கா இருப்பாரு? இரு, யார்கிட்டயாவது கேப்போம். ஐயோ இவங்களா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ?
டாக்டர் பிருந்தாவா டாக்டர் 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 நில்லுங்க ஒரு நிமிஷம் டாக்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டாக்டர். எனக்கு டைம் இல்லம்மா, ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு. நீங்க நாளைக்கு வந்து பாருங்க. டாக்டர் நாங்க எதுக்கு வந்திருக்கோம், என்ன பேச போறோம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் டாக்டர் இந்த மாதிரி பண்றீங்க? நான் என்னம்மா பண்ணேன்? நீங்க அந்த விஜய் விஷயத்துல போய் தானே டாக்டர் சொன்னீங்க? இல்லம்மா, நான் எதுக்குமா போய் சொல்ல போறேன்? டாக்டர் எங்க மாமா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. நீங்க எங்க குடும்பத்துல ஒரு ஆளா இருந்திருக்கீங்க டாக்டர். எல்லாருக்குமே நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கீங்க. உங்களால எப்படி டாக்டர் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்ல முடிஞ்சது? இத பாருங்கம்மா, திரும்ப திரும்ப போய் சொன்னேன்னு சொல்றது என்னோட ப்ரொஃபஷனை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. நான் எதுக்கு போய் சொல்லணும்? அந்த பொண்ணு கன்சீவா இருக்கிறது உண்மை. எதுவுமே நடக்காம அவ எப்படி கர்ப்பமா இருக்க முடியும்? நீங்களும் அவ கூட சேர்ந்து ஃப்ராட் பண்றீங்களா? பிருந்தா நீ கொஞ்சம் அமைதியா இரு. டாக்டர் நீங்க இப்ப சொன்னது சாதாரண விஷயமே கிடையாது. இதனால எங்க ஃபேமிலி எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு தெரியுமா? இதோ என் தங்கச்சி இப்ப வரைக்கும் அவ வாழ்க்கைய வாழாம இருக்க டாக்டர். இவளோட வாழ்க்கையை இதை வச்சு தட்டி பறிச்சுக்க பாக்குற டாக்டர். அவ நல்லவ கிடையாது. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவளுக்காக நீங்க இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டாக்டர் ப்ளீஸ், நீங்க எதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன நிர்பந்தம்னு சத்தியமா எனக்கு தெரியல. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க டாக்டர். டாக்டர் எனக்கு உங்க மேல கோவம் இருக்கு. ஆனா நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் டாக்டர். வேணும்னா உங்க காலையில கூட விழுறேன். என்னம்மா நீங்க என்னம்மா இப்படி பண்றீங்க? ப்ளீஸ், என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல. ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு வந்து உண்மையை சொல்லிருங்க டாக்டர். இத பாருங்கம்மா, நீங்க இப்படி கெஞ்சறதால என்னால போய் சொல்ல முடியாது. அந்த பொண்ணு நல்லவளா கெட்டவளாங்கிறதுலாம் எனக்கு தேவை கிடையாது. அவ கர்ப்பமா இருக்கிறது மட்டும் உண்மை, எந்த மாற்றமும் இல்ல. டாக்டர் 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 ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். என்னக்கா இவர் எப்படி சொல்லிட்டு போறாரு? அக்கா சரி வா பாத்துக்கலாம், வா பாத்துக்கலாம் வா. அம்பிகா, புள்ளைய எப்ப சாப்பிட வச்ச? இவ இன்னும் சாப்பிடலையே. காலையில 2 இட்லி சாப்பிட்டா. அதான் புள்ளைக்கு வெடவெடன்னு வருது போல. ஆமாக்கா இருக்கும், சாப்பிடல. இப்போ அவ ஒத்த உசுறு இல்ல, ரெட்ட உசுறு. நீதான் பார்த்து கவனிச்சுக்கணும். அம்பிகா, உன் பொண்ணு நேரத்துக்கு சாப்பிட வைக்கிறது இல்லையா? ஆமா, எங்க மாப்பிள்ளை தம்பிய காணோம்? வள்ளி, கார்த்தி எங்க? தெரியலண்ணா. எங்க போனாம? இது அவனோட ஃபங்க்ஷன் தானே, அவன் கூட இருக்க வேண்டியது இல்லையா? இதெல்லாம் கூட தெரியாதா? வந்துருவாண்ணா.